இன்னும் ஓராண்டுக்கு பாமக தலைவராக அன்புமணி நீடிப்பார் என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக 2026 ஆகஸ்ட் வரை தலைவராக அன்புமணியும், பொருளாளராக திலகபாமாவும், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனும் நீடிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதி 2151 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி, தற்போது பாமகவை நிர்வகிக்கும் சூழலில் ராமதாஸ் இல்லை என கூறினார். ராமதாசுக்கு என்று ஒரு இருக்கை உள்ளது என்றும், அவர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்றும் தெரிவித்தார். தொண்டர் விருப்பப்படியே மெகா கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிப்போம் என்றும் கூறியுள்ளார். இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது. இது ஐயாவுடைய நாற்காலி. ஐயா நம்முடைய நிறுவனர், அதில் மாற்று கருத்து கிடையாது. நல்ல ஒரு கூட்டணியை அமைப்போம், மெகா கூட்டணியை அமைப்போம், நாம் ஆட்சிக்கு வருவோம். அதில் இன்னும் ஒரு சில காலத்திலே அது நடைபெறும். உங்களுடைய விருப்பப்படியேத்தான் அந்த கூட்டணியை நாம் அமைப்போம். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் பாலு, பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் செல்லாது என மேல்முறையீடு செய்தால் அதனை சட்ட ரீதியாக சந்திப்பதற்கு தயாராக உள்ளதாக தெரிவித்தார். விதி 13 பின்பற்றப்பட்டிருக்கிறது, அது மீறப்படவில்லை. அவருக்கு அழைப்பு அனுப்ப வேண்டும். அவர் அழைப்படப்பட்டது. உடல்நலம் காரணமாக அவர் வரவில்லை. இதுவரையில் அவர் எத்தனை கொள்கை நிலைப்பாடுகளை கொண்டிருந்தாரோ, என்ன லட்சியத்திற்காக அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தினாரோ, அந்த கொள்கைகளை தொடர்ந்துதான் இன்றைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே அதில் எந்த விதிமீறலும் இல்லை. இன்னைக்கு பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகு இந்த பொதுக்குழு செல்லாது என்று கூட அவர்கள் எடுக்கலாம். எது இருந்தாலும் சட்டப்படி எந்த வழக்கையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.